வணக்கம். கடந்த 2 வார காலமாக இந்த திருப்புவனம்ல நடந்த அஜித்குமார் அப்படின்ற ஒரு நபரை காவல்துறை விசாரணை அப்படின்ற பேரில் கூட்டிகிட்டு போய் அடித்து துன்புறுத்தி கொண்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்களில் பெரிய அளவு பேசப்பட்டுச்சு. அதை சுற்றி பல்வேறு பெர்ஸ்பெக்டிவ்ஸில் நிறைய விவாதங்கள் எழுந்தது. அதில் இந்த நிக்கிதா அப்படின்ற ஒரு கேரக்டர் எவ்வளோ ஃப்ராடுலண்ட்டான கேரக்டரு அப்படின்னு சில பேர் பேசினாங்க. இன்னும் ஒரு சில பேர் இந்த நிக்கிதாவுக்கு பின்னாடி திமுக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசினாங்க. இன்னும் சில பேர் இந்த நிக்கிதாவுக்கு பின்னாடி பாஜக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசினாங்க. ஆனால் இந்த விவாதங்களுக்கு இடையில் ஏன் இந்த விஷயத்தை ஒரு மனித உரிமை மீறல் அப்படின்ற ஒரு தளத்திலிருந்து பேச மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு இருந்துச்சு. அதை நிறைவு செய்யறதுக்காக தான் இந்த வீடியோ. லெட்ஸ் கோ டு தி ஷோ. பொதுவாக நமக்கெல்லாம் ஒரு பார்வை இருக்குது. அதாவது காவல்துறை அப்படின்றது மக்களை காக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை. ஆனால் அது தவறு. அதெல்லாம் செகண்டரி தான். பிரைமரியாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரோல் என்னன்னா, ஆளும் அரசை காப்பாற்ற வேண்டியது தான் அவங்களுடைய ரோல். சமூகத்தில் நிறைய அதிகார மையங்கள் இருக்குது. அதாவது சோசியலி பவர்ஃபுல்லாக இருக்கலாம், ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், இல்லைனா எக்கனாமிக்கலி பவர்ஃபுல்லாக ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், இல்லைனா பொலிட்டிக்கலி பவர்ஃபுல்லாக இருக்கலாம், அதாவது அரசியலில் ஏதோ ஒரு பெரும்புள்ளியாக இருக்கலாம், இல்லைனா ஒரு பெரிய பியூரோக்ராட்டாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட ஆட்கள் ஏதாவது ஒன்று சொன்னால் அது சட்டத்துக்கு புறம்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை கேட்டுக்கக்கூடிய ஆட்களாக இந்த காவல்துறையினர் இருக்காங்க. இதே ஒரு சாமானியன் காவல்துறையை நாடி இந்த மாதிரி ஒரு பொருள் காணாமல் போச்சு, இல்லை என் வீட்டில் ஒருத்தர் காணும், நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொன்னால் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவாங்களா? அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதெல்லாம் நடக்காது. இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. சமூகத்தில் அதிகார மையத்தில் இருக்கிறவங்க யார் மேலேயாவது நடவடிக்கை எடுத்தால் சிக்கல்கள் வரும் அப்படின்றதுனால அவங்கள கூப்பிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடக்கும். இதே ஒரு கிராமத்தில் ஒரு வயதான ஒரு ஏழை மனிதர் இருக்கார், அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கார், அவர் மீது நடக்கிற அந்த வன்கொடுமைக்கு எதிராக இந்த மாதிரி வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு காவல்துறை என்னன்னா அந்த வழக்குகளை காவல்துறையினர் பதிய மாட்டாங்க. அதுக்கே பல்வேறு போராட்டங்கள் நடக்கணும், பெரிய அரசியல் அழுத்தங்கள் இருந்தால் தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் சமூகத்தில் வெளியில் தான் நடக்குது. உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உள்ளே இன்னும் மோசம். ஏன்னா காவல்துறையில் உயர் அதிகாரிகள் கீழ்மட்டத்தில் இருக்கிற அதிகாரிகள் எப்படி நடத்துறாங்க, கீழ்மட்டத்தில் இருக்கிற பெண் அதிகாரிகள் எப்படி நடத்துறாங்க அப்படின்றதெல்லாம் அவங்களே நமக்கு சொன்னா தான் தெரியும். இதுக்கு நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன். கணவன் மனைவி 2 பேருமே காவல் அதிகாரிகளா இருக்காங்க. அந்த பெண் ஒரு கான்ஸ்டபிளா இருக்காங்க. இப்போ கணவன் மீது அவங்க ஒரு வரதட்சணை புகாரோ இல்ல ஒரு குடும்ப வன்முறை வழக்கோ பதிவு பண்ணணும் அப்படின்னு காவல்துறையை நாடனா அவங்களுக்கு நீதி கிடைக்குமா? முதல்ல வழக்கு பதிவு பண்ணப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சமரசம் செய்யவோ அந்த பிரச்சனையை அமிக்கபிளாக செட்டில் பண்ணுறதுக்கோ அங்கே பஞ்சாயத்து நடக்குமே தவிர இந்த மாதிரி எந்த நடவடிக்கையும் உடனே எடுக்கப்படாது. இதே ஒரு சாமானியன் ஒரு போலீஸ் அதிகாரிகிட்ட போய் ஐயா சட்டப்படி நடந்துக்கங்கய்யா அப்படின்னு சொன்னால் நீ என்கிட்டயே சட்டம் பேசுறியா அப்படின்னு அவர் அஃபண்ட் ஆகிட்டு நம்மகிட்ட சண்டைக்கு வந்துடுவார். நியாயமா வெரி குட், இப்படி தான் சட்டம் பேசணும், சட்டத்தை பாதுகாக்கிறது தான் நான் இருக்கேன், நீங்களும் அதை தான் செய்யணும் அப்படின்னு நமக்கு கை கொடுத்து பாராட்டு தெரிவிக்கணும். ஆனால் அவர் அஃபண்ட் ஆயிடுறாரு. ஏன்? சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய அதிகாரியே சட்டம் தான் சுப்ரீம், சட்டத்துக்கு கீழே தான் நாம அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாமல் சட்டத்தை என்கிட்ட பேசுறியா அப்படின்னு கோவப்படுறாருன்னா என்ன பண்ணுறது? இப்போ இந்த அஜித்குமார் மேட்டரில் நடந்திருக்கிறதே ஒரு இல்லீகல் டிடென்ஷன் தான். இல்லீகல் டிடென்ஷன் அப்படின்றது சட்டத்துக்கு புறம்பானது. ஆனால் காவல் அதிகாரிகள் சட்டத்தை காப்பாற்றுறவங்க தானே, ஏன் இப்படி பண்ணாங்க? இதுக்கு பின்னாடி சமூகத்தில் புறையோடி கிடக்கிற இந்த ஹைரார்கியல் சிஸ்டம், காவல்துறைக்குள்ளார இருக்கிற சிக்கல்கள், இப்படி பல விஷயங்கள் காரணமாக இருக்குது. ஒரு மனிதனின் மீது காரணம் இல்லாமல் வன்முறையை பிரயோகிக்கிறது, அடிக்கிறது, துன்புறுத்துறது, இப்படி பல விஷயங்கள் சட்டத்துக்கு புறம்பாக தான் நடந்திருக்கு. ஆனா இது இன்னைக்கு நேத்து நடந்தது கிடையாது. காலம் காலமாக இந்திய சமூகத்தில் புறையோடி கிடக்கிற ஒரு விஷயம். அதுக்கு சிறந்த உதாரணமே கௌடில்யர் எழுதின அர்த்தசாஸ்திரம் தான். அர்த்தசாஸ்திரத்திலேயே இந்த மாதிரி காவல் அதிகாரி ஒரு கைதியை எந்த அளவுக்கு துன்புறுத்தி அவர்கிட்ட இருந்து விஷயத்தை கறக்க முடியும், அதுக்கு என்ன மாதிரியான டெக்னிக்கெல்லாம் பயன்படுத்தலாம், உதாரணத்துக்கு சோறு தண்ணி கொடுக்காம பட்னி போடுறது, தூங்க விடாம பண்றது, பெரும்பால அடிக்கிறது, வெயில்ல நிக்க வைக்கிறது, கை கால்களை முறிக்கிறது, தீக்காயங்களை ஏற்படுத்துறது, இப்படி பல விஷயங்களை விவரிக்குது இந்த அர்த்தசாஸ்திரம். அது மட்டும் இல்ல, ஒருத்தர் குற்றவாளி அப்படின்னா அந்த குற்றவாளிக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்கலாம், அதுவும் அவர் பார்ப்பனரா இருந்தா எவ்வளவு லீனியன்ட்டான தண்டனைகள் கொடுத்தா போதும், மற்ற இதர சாதிகளாக இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ கொடுமையான தண்டனைகள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான வரையறையெல்லாம் அர்த்தசாஸ்திரமே கூறுது. அர்த்தசாஸ்திரம் எழுதப்பட்ட காலகட்டம் கிமு 3ஆம் நூற்றாண்டு
நூற்றாண்டிலிருந்து கிமு 1ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலகட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மௌரிய பேரரசு இதன் அடிப்படையில் தான் ஆட்சி செஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த அர்த்த சாஸ்திரமே என்ன சொல்லுதுன்னா, இந்த உயர் அதிகாரத்தில் இருக்கிறவங்க பார்ப்பனராகவும் பார்ப்பனர் அல்லாதவர் இதர அதிகார பதவிகளில் இருக்கிற மாதிரியும் சில விஷயங்களை அப்படியே அப்ஹோல்டு பண்ணுது. அதன் பிற்பாடு வந்த குப்தர்கள் ஆட்சி காலத்தில் அது ஒரு பார்ப்பனிய மதமாகவே ஆயிடுச்சு, அது ஒரு பார்ப்பனிய ஆட்சியாகவே ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க ஆட்சி செய்ததே ஸ்மிருதிகளின் அடிப்படையில் தான். அந்த காலகட்டத்திலையும் இதே ஹைரார்கி ஸ்ட்ரக்சர் தான் மெயின்டைன் பண்ணப்பட்டது. அதன் பிறகு முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் இந்த ஹைரார்கியல் சிஸ்டத்தை பெரிய டிஸ்டர்பன்ஸே பண்ணல. அப்பயும் வந்து உயர் பதவிகளில் இருந்தவங்க பார்ப்பனர்கள், அதற்கு கீழே இருந்தவங்க இதர சாதியினராக இருந்தாங்க. பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறமும் இதே ஸ்ட்ரக்சரை அப்படியே பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனால் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் பெரிய கிளர்ச்சி ஏற்பட்டது. 1857 பிரிட்டிஷாரின் ஆட்சிக்கு எதிராக சிப்பாய் கழகம் வெடிக்குது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷார் இவங்களை எப்படியோ சப்ரஸ் பண்ணணும் அப்படின்றதுனால 1861 இந்தியன் போலீஸ் ஆக்ட் அப்படின்ற சட்டத்தை கொண்டு வராங்க. அதன் மூலமாக போலீஸ் அப்படின்ற ஒரு ரோல் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிரிட்டிஷ் ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு, இந்த மக்களை சப்ரஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான நடைமுறைகளை கொண்டு வராங்க. அதன் அடிப்படையில் இந்த பிரிட்டிஷ் உருவாக்கிய இந்த இந்தியன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு பாருங்க, அதில் நம்ம இந்திய மக்கள்கள் தான் இருந்தாங்க. ஆனால் அதுலேயும் அதே அந்த காலத்தில் இருந்த ஹைரார்கியல் ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணப்பட்டுக்கிட்டே இருந்தது. இப்படி நம்ம மக்கள் பணியாற்றக்கூடிய காவல்துறையை வைத்துக்கொண்டே நம்ம மக்கள் மீது மனித உரிமைகளை கட்டவிழ்த்து விட்டது பிரிட்டிஷ் ஆட்சி. இதுக்கு சிறந்த உதாரணம் அவர்கள் இயற்றிய ரவுலட் சட்டம் 1919. அந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து ஜாலியன் வாலாபாக்ல மக்கள் திரண்டு போராடுறாங்க. அந்த போராட்டக்காரர்கள் மீது குண்டுமலை பொழிகிறார் ஜெனரல் டயர். இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம். இப்படி மனித உரிமை மீறல்களோட தான் நம்ம வரலாறு தொடங்குச்சு. ஏன் பகத்சிங்கே லாகூர் ஜெயிலில் மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக போராட்டம் நடத்திய வரலாறுலாம் நமக்கு இருக்கு. சுதந்திரத்துக்கு பிறகும் இந்த காவல்துறை எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, அது அதே சிஸ்டமோட அதே ஹைரார்கியோட அப்படியே தான் இருந்திருக்கு. பெரிய மாற்றங்கள் எதுவுமே நிகழலை. அதுக்கு பெரிய உதாரணங்கள் சுதந்திரத்துக்கு பிறகு இங்கே தமிழ்நாட்டில் மட்டுமே நான் சொல்கிறேன். நான் இந்தியாவில் மற்ற ஸ்டேட்ஸ் எடுத்துக்கல, தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட மனித உரிமை மீறல்கள் நடந்திருக்கு. குறிப்பாக இந்திய எதிர்ப்பு அப்படின்னு மொழிப்போரில் மக்கள் வந்து இங்கே துன்புறுத்தப்பட்டது. 1965 கூட இந்தி இம்போசிஷனை எதிர்த்து மக்கள் போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டத்தில் மக்கள் மீது வன்முறை கட்டவிழ்க்கப்பட்டது. அப்போ பக்தவச்சல ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருந்துச்சு. அதனால பேராமிலிட்டரி இவங்கெல்லாம் வந்து இந்த மக்களின் மீது அத்துமீறல்களை நடத்தினாங்க. அந்த போராட்டத்தில் 1975 இந்திரா காந்தி எமர்ஜென்சி அறிவிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது டிஎம்கே. அப்போது இந்திரா காந்தி ஒரு 6 மாதம் கழித்து டிஎம்கே ஆட்சியை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க, பிரசிடென்ட் ரூல் கொண்டு வராங்க. இதை எதிர்த்து, இந்த எமர்ஜென்சியை எதிர்த்து, சர்வாதிகாரத்தை எதிர்த்து போராட்டத்தில் இறங்குறாங்க திமுகவினர். இந்த போராட்ட குழுக்களின் மீது இந்தியன் பேராமிலிட்டரியும் தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸும் பெரிய வன்முறைகளில் இறங்குறாங்க. அதில் முக்கியமான திமுக தலைவர்களே இந்த வன்முறையால் பாதிக்கப்படுறாங்க. இதில் இன்றைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களும் அடக்கம். 1973 இருந்து 1990 காலகட்டத்துக்கு இடையில தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் நக்சல்பாரி இயக்கங்கள் வந்து எழுந்துச்சு. அவர்களை ஒடுக்கிறதுக்காகவும் அவங்களோட இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்றதுக்காகவும் இங்க இருக்கிற அப்பாவி மக்களை அழித்து துன்புறுத்தி அவங்க கிட்ட நிறைய அத்துமீறல்கள்ல நடந்திருக்காங்க காவல்துறையினர். அதனால இந்த நக்சல்பாரி இயக்கத்தை சேர்ந்த அப்பு பாலன் அந்த மாதிரியான ஆட்களை காவல்துறையினர் வேட்டையாடி அவங்களை என்கவுண்டர் பண்ணாங்க. இதுல இந்த அப்பு அப்படின்ற அற்புதசாமி அப்படின்றவர்லாம் இன்னமும் காவல்துறையினர்ல தேடப்பட்டு வரும் நபர் லிஸ்ட்ல தான் இருக்காரு தவிர அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றதே மக்களுக்கு தெரியல. மிஸ்ஸிங் பர்சன். 1990க்கு முன்னாடி அந்த ஐபிகேஎஃப்க்கும் இலங்கை தமிழர்களுக்கும் இடையில நடந்த இந்த பிரச்சனையினால இங்கே பல மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷன் உருவாச்சு. அந்த ஆர்கனைசேஷன்ஸை சேர்ந்த சில பேரை வந்து தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுனாலையும் சில அப்பாவி மக்களை வந்து துன்புறுத்தினாங்க காவல்துறையினர். அதுக்கப்புறம் 1991 ராஜீவ்காந்தியினுடைய படுகொலை நடக்குது. இந்த ராஜீவ்காந்தியினுடைய படுகொலையை செய்தவர்கள் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல இருந்த பல பேரின் மீது மனித உரிமை மீறல்கள் நிகழ்த்தப்பட்டது. அதன் பிறகு 1990 இருந்து 2004 வரைக்கும் வீரப்பன் தேடுதல் வேட்டை நடந்துச்சு. இந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அங்க இருந்த அப்பாவிகளின் மீது எவ்வளவு வன்முறைகளை பிரயோகிச்சாங்க அப்படின்றதெல்லாம் ரீசெண்டா வந்த தி ஹண்ட் ஃபார் வீரப்பன் அந்த மாதிரியான டாக்குமெண்ட்ரி எல்லாம் நீங்க பார்த்திருக்க கூடும். அது மட்டும் இல்லாம நான் சொன்ன இந்த நிகழ்வுகள் அப்போ போலீஸ் எப்படி கையாளுறாங்க, அந்த ஒர்க் ஷாப், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு வெற்றிமாறன் வந்து இந்த விடுதலை அப்படின்ற ஒரு படம் எடுத்தாரு. அது மட்டும் இல்லாம அவர் எடுத்த இந்த விசாரணை, இந்த மாதிரியான படங்கள்ல காவல்துறையினரை அவர் எப்படி போர்ட்ரே பண்ணியிருக்காரு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படிதான் ரீசெண்டா நரிவேட்டை அப்படின்ற ஒரு மலையாள படம் பார்த்தேன். அந்த படமும் மனித உரிமை மீறல்களுக்கு எதிரான கதைக்களம் கொண்டது. அது போக மாரி செல்வராஜ் எடுத்த கர்ணன்
கர்ணன் படம், இந்த சந்தோஷ் அப்படின்ற ஒரு படம் ஆனால் இங்கே ரிலீஸ் ஆகலை, அது ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆன படம். அந்த படம் முடிஞ்சால் பாருங்கள். அதுவும் வந்து ஒரு போலீஸ் அப்படின்றது எப்படி இயங்குது, அதுக்குள்ளே இருக்கிற சிக்கல்கள் என்ன, அவங்களுக்கு இருக்கிற லிமிட்டேஷன் என்ன, அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன, இப்படி பல விஷயங்களை இந்த படங்கள்லாம் பேசுது. ஒரு காவல்துறையை காட்டுறப்போ சில சினிமா டைரக்டர்ஸ், சில ஃபிலிம் மேக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக அவங்க எதை வேணாலும் செய்யலாம், அவங்க வந்து வன்முறையில் இறங்கும் போது கூட அது ஒரு ஸ்டைலாக, அது ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டாக எப்படி சூப்பராக மாசாக காட்டணும் பத்தியா அப்படின்ற மாதிரி காட்சிப்படுத்துறதெல்லாம் வந்து எங்கே போய் முடியும் அப்படின்னா, ஒரு காவல்துறை அதிகாரி சட்டத்துக்கு மேலே நாம் இருக்கோம் அப்படின்ற மாதிரி உணர மாதிரியான காட்சிகள்லாம் வச்சுருக்காரு. இந்த ஹரி டைரக்ட் பண்ண சாமி, சிங்கம் இந்த மாதிரியான படங்களில் இந்த காட்சிகள்லாம் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் மேலும் ஒரு போலீஸாரனுடைய மனநிலையை அப்படியே வச்சிருக்க உதவுமே தவிர அதை சீர்திருத்தம் பண்ணுறதுக்கு எந்த ஒரு உதவியும் அது செய்யாது. இது போக நான் குறிப்பிட்ட போலீஸாரை கரெக்டாக போர்ட்ரே பண்ணக்கூடிய சில படங்கள் நான் லிஸ்ட்டு சொன்ன பாருங்கள். இப்படி போர்ட்ரே பண்ணப்போ கூட மொத்த போலீஸாரும் தவறானவர்கள் அப்படின்னு காட்சிப்படுத்துறதை விட கொஞ்சம் சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க இந்த ஃபிலிம் டைரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கர்ணன் படத்தில் இந்த வயதான நபர்கள்லாம் போட்டு தாறுமாறாக அடிப்பார் ஒரு போலீஸ் அதிகாரி. அவர் அடித்த உடனே அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற இன்னொருத்தர் என்ன பண்ணுவார்னா, ஓடி போய் வேற ஒரு ரூமில் ஒளிஞ்சிக்கிட்டு தன்னுடைய காதுகள்லாம் பொத்திப்பார். அதாவது அந்த காவல் நிலையத்திலே மனசாட்சி இருக்கக்கூடிய ஒரு காவல் அதிகாரி இருக்காரு அப்படின்னு காட்சிப்படுத்துறது ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு காவல் அதிகாரி எம்பத்தி இல்லாமல் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளார இருக்கிறது கிடையாது. அவர் எம்பத்தியோட இதுதான் சட்டம், நம்ம பண்ணுறது நியாயம், இதுதான் பண்ணணும் அப்படின்னு அதை செய்தார்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரி அதுக்கு கோவப்பட்டோ இல்லை அவரை பனிஷ் பண்ணியோ வேற இடத்துக்கு மாற்றுறது, டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இல்லை அவர் மீது கடுமையான பணிசுமைகளை கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னா யாராவது நியாயத்தை செய்வாங்களா? அப்போது ஒரு சிஸ்டமே ஒருத்தர் தவறு செய்தால் அவரை ரிவார்ட் பண்ணுறதும், அவர் நல்லது செஞ்சால் அவரை பனிஷ் பண்ணுறதும் இப்படி இருந்தால் எப்படி ஒரு காவல் அதிகாரி நியாயமாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரியான கேள்வியும் நம்மளால் வைக்க முடியுது. அதுபோக காவல்துறையில் இருக்கிற பலரே உளவியல் சிக்கலோடு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது நம்மளால் உணர முடியுது. அவங்களுக்கு தேவையான ஆலோசனை மையங்களும், அவங்களுக்கு தேவையான இந்த யூனியன், அவங்களுக்கு தேவையான உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய அமைப்புகள், இப்படி சில விஷயங்களை வந்து செய்து கொடுக்கணும். அது இல்லாமல் நம்ம திமுக என்ன பண்ணுங்க, அந்த காலத்துலேருந்து நடக்குதுங்க, வருஷத்துக்கு 24 நடக்குது, ஏங்க அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடக்குங்க அப்படின்ற மாதிரியான பேச்செல்லாம் வருது. ஆராசா கூட இந்த மாதிரி பேசியிருக்காரு. ஆனால் இந்த மாதிரியான பேச்செல்லாம் இதை நார்மலைஸ் பண்ணுமே தவிர இது ஒரு தீர்வுக்கு கொண்டு போகாது. இங்கே சீமான் பேசுகிறாரு, விஜய் பேசுகிறாரு, ஆனால் இவங்கெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கோரிக்கையோடு பேசுறது கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு தீர்வை நோக்கி ஒரு கோரிக்கையை வைங்க. அதாவது காவல் நிலையங்களில் சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணியே ஆகணும் அப்படின்றது சுப்ரீம் கோர்ட்டினுடைய வலியுறுத்தல். அதன்படி நடந்திருக்கா, நடக்கலையே, அப்போ அதை செய்ய சொல்லி வலியுறுத்துவோம், ப்ரெஷர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் சிசிடிவிலாம் இன்ஸ்டால் பண்ணிட்டா அதை நிர்வகிக்கக்கூடிய, அதை அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியை உருவாக்குறது, இல்லை காவல்துறை அதிகாரிகள் வெளியில் ரோந்துக்கு போகும்போது அவங்களோட யூனிஃபார்ம்லேயே பாடி கேம் வைக்கிறது, காவல்துறை அதிகாரிகளினுடைய வெஹிக்கிள்ஸில் வந்து டேஷ் கேம் வைக்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் மேலும் இப்படி காவல் அதிகாரிகள் அவங்க மனசு போன போக்கிலே போயிடலாம் அப்படின்றது இல்லாமல் தன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். தான் ஒரு தவறு செய்தால், சட்டத்துக்கு புறம்பாக ஒரு விஷயம் செஞ்சால் கண்டிப்பாக அதுக்கு பெரிய கான்சிக்வன்ஸ் இருக்கும் அப்படின்றத உணர்த்தினோம்னாலே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிடலாம். பாதிக்கப்பட்ட நபருக்கு நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்றதுனால அவங்க குடும்பத்தில் வந்து இவ்வளோ பணம் கொடுக்கறதோ இல்லை அவங்களுக்கு வேலை கொடுக்கறதோ இதெல்லாம் தீர்வு கிடையாது. இதெல்லாம் அவங்கள இந்த துன்பத்திலிருந்து மீண்டு வரதுக்கு அவங்களுக்கு உதவியுமே தவிர நீதி அப்படிங்கிறது போராடி பெற வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் சமூக நீதி ஆட்சி அப்படின்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய இந்த தமிழ்நாட்டினுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்ன பண்ணலாம் அப்படின்னா, காவல்துறையை ரிஃபார்ம் பண்ணக்கூடிய அதிரடி நடவடிக்கையில் ஈடுபடலாம். அவங்க மீது ஆக்ஷன் எடுக்கிறதெல்லாம் அதெல்லாம் மற்றவங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் இந்த சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணுறது, அதை மாடர்னைஸ் பண்ணுறது, இந்த ஹியூமன் ரைட்ஸு அவங்களுக்கு ஒரு தனி பவரை கொடுக்கறது, இப்படி பல விஷயங்களில் ஏதாவது ஒரு கமிஷனை போட்டு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்றத இந்த ஆட்சியில் நீங்கள் காட்ட முடியும். உங்கள் மீது இருக்கக்கூடிய இந்த கேள்விக்கணைகளை அதன் மூலமாக எதிர்கொள்ளலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இதனால் மக்கள் வந்து பயனடைவாங்க. இப்போது ஒரு 10 வருஷம் கழித்து கூட இது ஸ்டாலின் கொண்டு வந்த மாற்றம்னு யாராவது சொல்லுவாங்க. அதுக்காகவாவது முதல்வர் இதை செய்யணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த தடவை வேறு ஒரு கண்டென்ட்டோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Pati dingering,